வீரர்கள் யானைகளை ஈட்டியை எறிந்து தாக்குவதை கண்டதும் யானைகளுக்கு வழிவிடுங்கள் என்று ராசசிம்மன் சத்தமாய் உத்தரவிட வீரர்கள் யானைகளின் பாதையில் இருந்து விலகி ஓடினர். சேர வீரர்கள் விலகியதும் யானைகள் வீரர்களை தாண்டி பல திசைகளில் ஓடின. முழுவதும் மதமேறிய யானைகள் மட்டும் சேர வீரர்களை தொடர்ந்து தாக்குவதை கண்ட ராசசிம்மன் அந்த யானைகளை ஈட்டி எறிந்தும் அம்பெய்தும் வீழ்த்த உத்தரவிட்டான். உடல் முழுதும் அம்புகள் பாய்ந்த நிலையில் முள்ளம்பன்றியைப் போல் காட்சியளித்த யானைகள் உடலின் குருதி முழுதும் வடிந்ததும் மெதுவாக சரிந்தன. புகையின் மயக்கத்திலும் யானைகளின் தாக்குதலிலும் கட்டுக்கோப்பை இழந்த சேர வீரர்கள் சமவெளி எங்கும் திரிவதை பார்த்தவாறு ராசசிம்மன் முன்னேறினான். மலையின் அருகே பரம்பினர் முன்னேறி சேர வீரர்களை தாக்குவதையும் கடம்பனும் அவனது நண்பர்களும் பரம்பின் அம்புகள் பாயும் எல்லைக்குள் இருப்பதையும் கண்டு அவர்களை நோக்கி குதிரையை விரட்டினான். கடம்பனை நெருங்கியதும் ராசசிம்மனை நோக்கி அம்புகள் வர துவங்க தனது இரு வாட்களையும் உருவி எடுத்தான். அம்புகளை எளிதாக சமாளித்தவாறு கடம்பனை நெருங்கியவன், என்ன செய்கிறாய், பின்வாங்கு என்று கூற கடம்பன் கையை உயர்த்தி அம்புகள் வரும் திசையை காட்டினான். கடம்பன் காட்டிய திசையை கண்ட கணத்தில் ராசசிம்மன் அதிர்ந்து போனான். கடம்பன் காட்டிய இடத்தில் எய்பவர் யாருமின்றி அம்புகள் மட்டும் வெளிவருவதை கண்டதும் சற்றும் தயக்கமின்றி குதிரையை முன்னோக்கி நகர்த்தினான். பரம்பின் அம்புகள் அவனை நோக்கி வர கையில் இருந்த வாட்களை சுழற்றி தற்காத்து கொண்டான். ராசசிம்மன் முன்னேறுவதை கண்ட கடம்பனும் நண்பர்களும் பின்தொடர சற்று முன்னேறிய ராசசிம்மன் கூர்ந்து கவனிக்கையில் தொலைவில் முழங்காலிட்டு அமர்ந்திருந்த பரம்பினர்கள் தெரிந்தார்கள். குழப்பத்திற்கு தீர்வு கிட்டியதும் கண்களை உயர்த்தி மலையின் மேலே பார்த்தவனுக்கு உடல் ஒரு கணம் சில்லிட்டு போனது. ராசசிம்மனை பார்த்தவாறு பாரி நின்றான்.